ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து ராமோடைய பாட்டியாத்துக்கு வந்து லஞ்சுக்கு வந்திருக்கோம். ஸோ ராமோட அம்மாவுடைய அம்மா அண்ட் அவங்களோட பையன் மாமா மாமி எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க. ஸோ நாங்கள் இங்கே வந்து லஞ்சுக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம பழைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, அக்ஷயா அப்புன்னு சொல்லிட்டு ராமோடைய கசின் சிஸ்டர் நம்மளோட ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் வீடு தான் அது. ஸோ இங்கே வந்து லஞ்ச் வந்திருக்கோம். ஸோ சூப்பராக வந்து பாட்டி வந்து ராம்க்கு வந்து நிறைய பிளான் பண்ணியிருக்காங்க. ராமோட பர்த்டே வேற இன்னைக்கு. ஸோ ஸ்பெஷலாக வந்து பாட்டி அண்ட் மாமி கையால் வந்து லஞ்ச். ஸோ இன்னைக்கு வந்து இங்கே என்ன சாப்பிட்டோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ராமோட கசின் அஸ்வின் அண்ட் அவங்க வைஃப் ஷில்பா அவங்க ரெண்டு பேருமே நைட் 12 o'clock கரெக்டாக கேக்கோட வந்து பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. கசின்னு சொல்லவே டிஸ்டண்ட்டாக ஃபீல் ஆகுது. ஸோ அவங்களாம் ஒன்றா வளர்ந்தவங்க. எங்கள் கல்யாணத்தில் கூட தம்பியான்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ தட்ஸ் ஹவு க்ளோஸ்லி நிட்டட் தே ஆர். ஸோ அவங்க வந்து சர்ப்ரைஸ் பண்ணது பயங்கர ஹாப்பி. செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சு லேட்டாக எழுந்துட்டு மத்தியானம் சாப்பிட வந்து பாட்டியாத்துக்கு வந்தாச்சு. பாட்டியாகனா ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஃபியூ ஸ்டெப்ஸ் அவே. ஸோ நாங்களாம் போனால் எய்தர் வந்து எல்லோரும் வந்து பாட்டியாத்தில் இருப்போம், இல்லை எல்லோரும் வந்து சித்ராமாத்தில் இருப்போம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் எப்படி சொல்கிறது, ஸ்பேஸுக்காக தான் இங்கே அங்கேன்னு மூவ் ஆகிட்டு இருக்குமே வழிய குக்கிங்கெல்லாம் ஒரே இடமா இருக்கும். ஸோ பயங்கரமாக வந்து பாட்டி மெனு ஃபிக்ஸ் பண்ணி காயெல்லாம் நறுக்கி கொடுத்து, ஷீ 74 ஸ்டில் ராம்காக ஆசையாக காயெல்லாம் நறுக்கி கொடுத்து என்னென்ன பண்ண முடியுமோ மாமிக்கு ஹெல்ப் பண்ணி, மாமி வந்து ஃபுல் மேஜர் ஷெஃப்பு. செம்ம சாப்பாடு, இலை சாப்பாடு வீட்டில் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ என்னென்ன மெனுன்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காய் போட்டு சாம்பார், அப்புறம் வந்து இலைக்கு வந்து மாம்பழம், அப்புறம் வந்து ஜாங்கிரி, அப்புறம் அவரைக்காய், வெண்டைக்காய் வந்து ராம்க்கு வந்து மோஸ்ட் ஃபேவரட். ராம் எப்போ போனாலும் வெண்டைக்காய் இல்லை ஒரு கூட்டு இல்லாமல் இருக்கவே இருக்காது குக்கிங்கில். ஸோ வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு காய், அப்புறம் புடலங்காய் கூட்டு, அப்புறம் கேபேஜ் போட்டு வந்து வடை, அப்புறம் வந்து கேப்சிகம் போட்டு வந்து பச்சடி அப்படின்னு சொல்லி பயங்கரமான மெனு. ஸோ ரொம்பவே திவ்யமாக சூப்பராக இருந்தது. ஸோ ராமை வந்து நம்ம ஹாப்பி பண்ணோன்னா நம்ம வந்து ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்ட்ஸு, ப்ரூக் பிரதர் ஷர்ட்டு அப்படிலாம் தேவையே இல்லை. இந்த மாதிரி ஒரு சூப்பரான சவுத் இண்டியன் மீல் சமைச்சு போட்டோம்னா அவரை விட ஹாப்பியஸ்ட் இந்த வேர்ல்டில் இருக்கவே முடியாது. அப்படி ஒரு சிம்பிள் பர்சன் ராம. ஸோ யூ ஆர் ஸோ ஹாப்பி. அதுவும் பாட்டியாத்தில் பாட்டி கையால் சாப்பிட்றது, பாட்டி வந்து சாதிச்சு சாப்பிட்றதுங்கிறது வந்து இட் வாஸ் அ பிளஸ் ஃபார் ஹிம். இந்த மாதிரி ரசம் வந்து இலையில ஓட விட்டு சாப்பிட்றதுங்கிற சுகமே தனி. அதாவது அது வந்து சீக்கிரம் ஓடிடும், அதுக்குள்ளே நம்ம எடுத்து சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரோட. ஸோ நெக்ஸ்ட் ஜவ்வரிசி பாயசம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் மோர் சாத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து வெந்தய மாங்காய், அதாவது இன்ஸ்டன்ட் ஊறுகாய், எல்லாமே செம்ம கட்டினோம். நல்லா செம்ம கட்டியாச்சு. சூப்பரான லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே ஆழ்னு இருக்குது, ஒரு தூக்கம் போட்டால் நல்லா இருக்கும் போல் இருக்குன்னு சான்வி குட்டி வந்து மாமி பண்ண பருப்பு வடையெல்லாம் சாப்பிட்டு பயங்கரமாக அவங்க என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நல்லி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருக்குது. ஸோ வாங்க நம்ம நல்லி எல்லோரும் சேர்ந்து போகலாம். ஸோ ராமோட பர்த்டே பார்த்திங்கன்னா June 22. ஸோ July 4th வாக்கில் வந்து நம்ம சான்வி குட்டிக்கு வந்து ஃபங்க்ஷன், அதாவது ஆயுஷ் ஹோமம் பண்ணி முடி இறக்கி காது குத்தி அதெல்லாம் இது. ஸோ அதுக்கு கொஞ்சம் க்ளோத்ஸ்லாம் எடுக்க வேண்டியிருந்தது. ஸோ அதனால் வந்து நல்லியில் எப்போவுமே வந்து 9 yards வந்து ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். ப்ளஸ் ஆற்றுல இருக்கிற எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். சரி என்ன போய் எடுக்கலாம் அப்படின்ட்டு. எனக்கு வந்து நல்லி நாயுடு ஹால் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா லெஸ் க்ரௌடடாக இருக்கும், போனோடனே என்னோடய டேஸ்ட்டுக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் குவிக்காகவும் முடிஞ்சிடும், அதே சமயம் நமக்கும் ரொம்ப திருப்தியாக இருக்கும். ஸோ அதனால் ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் நல்லி அண்ட் நாயுடு ஹால். சரி மத்தியானமாக நம்ம கிளம்பி இங்கே வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். சரி அப்படியே ரெக்கார்டும் பண்ண நம்ம எல்லாருக்குமே காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சிக்ஸ் yards பார்த்துட்டு 9 yardsக்கு வந்தோம். அப்சல்யூட்லி பியூட்டிஃபுல் டிசைன்ஸு. என்னோடய மாமியார் வந்து எப்போவுமே 9 yards கட்டுவாங்க. அவங்களோட சேர்ந்து எனக்கும் வந்து 9 yards மேலே அப்படியே ஒரு மோகம் ஆகிடுச்சு. ஸோ இந்த கோல்டன் சாரீ பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது வந்து சித்ராமா கட்டினா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஃபங்க்ஷனுக்கு வந்து அவங்களுக்கு இதுதான் வாங்கினேன். சரி அவங்கள மாதிரியே நானும் கட்டம் போட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பியூட்டிஃபுல் மேங்கோ எல்லோவில் ஒரு பர்பிள் ஷேடில் வந்து ஒரு சில்க் காட்டன் மாதிரி வாங்கிக்கினேன். ஸோ எனக்கு ஆக்சுவலி வாங்குகிற பிளானே இல்லை. பட் இந்த சாரீ பார்த்தோன்னே எனக்கு வந்து ரொம்ப
ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ ஆல்ரெடி ஒரு 4 5 பட்டு புடவை இருக்குது 9 yardsல. ஸ்டில் வந்து எனக்கு வந்து இதை பார்த்த உடனே ரொம்ப ஆசையாகிடுச்சா. ஸோ ராம் ப்ளீஸ் நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டாச்சு. ஸோ ஃபங்க்ஷன் அன்றைக்கி நானும் மாமியாரும் சிம்லராக கட்டின்றது ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் காட்டன், அந்த கல்யாணி காட்டன் அந்த மாதிரி சிலது வெரைட்டிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுவுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. சரி பாட்டிக்கு வந்து ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு ஆல்மோஸ்ட் எனக்கும் பாட்டிக்கும் சிமிலராக இருக்கிற மாதிரி ஒரு பேட்டர்னில் வந்து எடுத்தோம். ஸோ ரொம்பவே கலெக்ஷன்ஸ் வந்து லிமிட்டடாக இருந்தாலுமே வந்து எனக்கு வந்து பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் நல்லி. பார்த்துட்ருக்கும் போதே இந்த பாலம்பழமம் டிசைனில் ஒரு புடவை பார்த்துட்டேன். எனக்கு இதை பார்த்ததுலேருந்து வாங்கியே ஆனுன்ட்டு. ஸோ அதையும் வாங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸில் நிறைய புடவை எடுத்துக்கிட்டு வந்து வீட்டுக்கு கிளம்பினோம். போகிற வழியில் வித்யுத் வந்து டாமினோஸில் எனக்கு பீட்சா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். சரி அப்படின்ட்டு இந்தியன் பீட்சா அவனுக்கு வந்து வாங்கி கொடுக்கறதுக்காக வந்தோம். ஸோ இந்தியாவில் வந்து என்னமோ டாமினோஸ் பெரிய வந்து க்ரேஸாக போயிட்டுருக்கு. ஸோ அவன் வந்து சீஸ் பீட்சா வாங்கிக்கிட்டான். ஸோ எங்களுக்கு வந்து நாங்கள் வழக்கம் போல் நமக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் சாப்பிட்ற மாதிரி வராது. ஸோ அது வாங்கிக்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் வந்து எங்களோட டேயை வந்து கம்ப்ளீட் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யர் டைம். டேக் கேர். பாய்.